வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அமாவாசை நாளில் நம்ம வீட்டை விட்டு ஒரு 8 மணிக்கு மேலே போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா யார் யார் என்னென்ன கழிப்பு கழித்து போடுறாங்களோ அது அத்தனை அங்கன சுற்றும். அதை நம்ம தாண்டி போகும்போது அது நம்மளை தொட்டுக்கும். சரிங்களா? அதனால் அமாவாசை அன்னைக்கு யாருமே வெளியில் அதிகமாக போகாதீங்க. ஒரு உச்சந்தி இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கவனமாக போக கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம், அதாவது நைட் நேரத்தில் எனக்கு நாள் கிழமையெல்லாம் தெரியாது, நைட்டாக பார்க்கலாம் தெரியாது. நான் பாட்டுக்கு எனக்கு தோணுச்சுன்னா அந்த வேலையை நான் செய்வேன். அப்படி தான் எனக்கு நைட் நேரத்தில் நான் குப்பையை கொட்டுறதுக்காக குப்பை தொட்டிக்கு போனோம். அது ஒரு 4 முச்சந்தி உள்ள ஒரு இடம். அந்த தொட்டியில் போய் கொட்டிட்டு கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேவலோ கோழியோ அறுத்து தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ தான் ரத்தமாக துடைக்கி பிடிக்க கிடக்குது. நான் பார்த்துட்டு கண்டுக்காமல் விடுவிடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை போட்டுறேன். கரெக்டாக எனக்கு தெரியுது, நான் கதவை போட்டுட்டு வரேன், எனக்கு பின்னாடி அதை ஆடிட்டு இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு உருவம். சரிங்களா? அது அந்தரத்தில் ஆடுது. அப்படியே கதவு கேட்டுக்கு அங்கிட்டு இப்படி உள்ளே வரதுக்கு அது ஆடிட்டே நிற்கிது. அப்போது நான் அதை கண்டுக்கல, கையை காலை கழுவிட்டு பேசாமல் உட்காந்தோம்னா அப்படியே அது கொஞ்ச நேரம் ஆடிட்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு ஆவி பேய் எல்லாமே எனக்கு அந்த உணர்வுகள் தெரியும். அதே மாதிரி அதுக்கு பேசணும்னு நினச்சாலும் என்னால் பேச முடியாது கிட்ட. ஆனால் கடவுள் பவர் இருக்கிறதுனால கடவுள் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம ஒரு ஆவி கூட நம்ம பேசணும்னா பல ஆவிகள் சூழ்ந்துடும். இப்போ ஆவிகள்லாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பசி பட்டினி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க. உட்கார இடம் இல்லாமல், நிற்க இடம் இல்லாமல், அதுக்கு ரொம்ப ஒரு துன்பத்தில் தெரியும். இப்போ மனிதர்கள் எப்படி துன்பமாக இருக்குமோ அது மாதிரி ஆவிகளும் துன்பமாக தான் இருக்கும். அதுகளோட ஆசைகளை சொல்கிறதுக்காக யாராவது புரிகிறவங்க, இப்போ எனக்கு அது புரியும், ஆவி பேசுகிறவங்களும் அப்புறம் என்னை தேடி வருங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அது போய் சொல்கிறதுக்கு போகும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் என்கிட்ட வந்தது அந்த ஆவி. ஆனால் அது கடவுள் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஆவியெல்லாம் உள்ள உடனே வெளியே வரட்டி பேச விட மாட்டார். யாராக இருந்தாலுமே பேச விட மாட்டார். அந்த ஆவி ஆடிட்டு போயிருச்சு. இப்போ இதுவே சாதாரணவங்களை வந்தீங்கன்னா உங்களை டக்குன்னு தொட்டுச்சுன்னா அவ்வளோதான், விடாது. அதனால் யாருமே அமாவாசை அன்னைக்கு ஒரு 8 மணிக்கு மேலே வெளியில் போகாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி செய்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அந்த இதை செய்கிறாங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், அது மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துல கொண்டு போடாதீங்க. சரிங்களா? அதை மக்கள் வாழ்கிற இடத்துலேயே போடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு காட்டை பக்கம், உச்சந்தி பக்கம் அங்கிட்டு போய் போட்டுருங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் போடுங்க. ஏன்னா அது கண்டிப்பாக நின்றுட்டுருக்கும். அதுக்கு அடுத்து வரவங்களை கண்டிப்பாக அது தொற்றும். நோவுனாலும் சரி, ஏதாவது ஒரு கடுமையான ஒரு பாவத்தினாலும் நோவுக்கு கூட திஷ்டி ஒரு மாதிரி சுற்றி போடுவாங்க. அதுவுமே அடுத்து வர கடந்து போகிறவங்களை பிடிக்கும். தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரி